மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து பொங்கல், சட்னி, சாம்பார் தாங்க பண்ணியிருந்தேன். நான் பருப்பும் அரிசியும் வந்து ஈக்குவலா தான் எடுத்துப்பேன். நல்லா கழுவிட்டு கொஞ்சமா வந்து ஜீரகம், கொஞ்சம் வந்து ஜீரகம் சேர்க்குறதுனா சேர்க்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பச்சை மிளகாய், கொஞ்சம் நெய் விட்டுட்டு உப்பு சேர்த்து க்ளோஸ் பண்ணி விசில் வச்சு எடுத்துக்கோங்க. இந்த கலக்கலா வந்து நான் அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன். இப்போ விசில் வச்சு எடுத்து விசில் போனதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணிவிட்டு உப்பு பத்தலைன்னா வந்து சேர்த்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் வந்து ஒரு 5 ஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுட்டு முந்திரி, ஜீரகம், மிளகு, அப்புறம் நம்ம துருவி வச்சுருக்கிறோம்ல இஞ்சி, பச்சை மிளகாய் ஒன்று கட் பண்ணி போடுறதுனால வந்து போட்டுக்கலாம். கறிவேப்பிலை வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பெருங்காயம் சேர்த்துட்டு அதை வந்து நம்ம பொங்கலில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக வந்து கடை டேஸ்ட்லேயே வந்து நல்லாயிருக்குங்க. ஒரு சிலர் வந்து பொங்கலுக்கு வந்து அரிசி 1 டம்ளர்னா 1/2 டம்ளர் பருப்பு சேர்ப்பாங்க. நீங்கள் எப்படி சேர்ப்பீங்கன்னு சொல்லுங்கள். கலக்கலா வந்து அடுத்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன்.